தமிழகத்தில் அதி கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து காத்திருக்கு. விரைவில் ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகளையும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எதனால சிவப்பு நிற எச்சரிக்கை ரெட் அலர்ட் பொறுத்தவரைக்கும் தமிழகத்திற்கு வரப்போகிறது என்பதான தகவல் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில வரப்போகிற நாட்கள்ல மழை குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம பார்த்திருந்தோம். நேற்று மாலை இரவு நேரங்கள்ல மழை தொடங்கிய மழை இன்னும் சில மாவட்டங்கள்ல விடாம இருக்கு. குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில், அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை தீவிரமாகியிருக்கு. முன்பெல்லாம் நமக்கு வந்து 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரமாக சில இடங்கள்ல தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை அளவு பொறுத்த வரைக்கும் அதிகமாகிட்டே போதே தான் தவிர எந்த ஒரு பகுதியிலும் மழை குறைவதாக நமக்கு தெரியல. வரப்போகிற நாட்கள்ல இன்னும் மழை தொடங்காத பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கொட்டி தீர்க்கக்கூடும். தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தயவு செய்து வானிலை அறிக்கையை நீங்க முழுமையா கேளுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய மறக்காம அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்ட் இமேஜஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு ஆப்ஷன் ஸ்டோர்னு சொல்லி நம்ம சேனல்ல கொடுத்திருப்போம். அதுல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு தீவிரமடையும். 15 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் நிச்சயமாக தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடலோர மாவட்டங்களில் 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை ஆரம்பமே கடும் வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அரபிக்கடல் பகுதிகளில் முரசு என்கிறதான அந்த புயல் பொறுத்த வரைக்கும் விரைவில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி வங்கக்கடல் பகுதிகளிலும் உருவாகிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. தேதிகள் நம்ம சீக்கிரமா நம்ம சொல்றோம். ஏன்னா தேதிகள் கடந்த வானிலை அறிக்கையில நம்ம குறிப்பிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த வானிலை அறிக்கையிலும் நம்ம தேதிகள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திராவில் மே 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கடும் கனமழை புரட்டிப்படும். அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரள மாநிலங்கள் திருவனந்தபுரம், கோழிக்கோடு, எர்ணாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில், கர்நாடகாவின் கடலோர பகுதி, உள் கர்நாடக பகுதிகள், பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கர்நாடக மாநிலங்களிலும் தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது கேரளா மட்டுமல்லாமல் உள் கர்நாடகா மற்றும் கடலோர கர்நாடகா பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா, திருப்பதி, நெல்லூர், ஓங்கோல் உள்ளிட்ட தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். தேதிகள் குறித்து கொள்ளுங்க. மே 9லிருந்து 16 வரைக்குமே இந்த ஒரு 8 முதல் 9 நாட்கள் வரைக்குமே நல்ல ஒரு மழை தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக பெரும்பாலான இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். எச்சரிக்கை மணி தமிழகத்தின் அனைத்து கடலோரங்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உட்பட எல்லா கடலோர பகுதிகள், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட எல்லா டெல்டா பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து கடலோரங்களிலும் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழை, டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கைகள் 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் பெரும்பாலும் இருக்கும். ஓரிரு இடங்களில் 20க்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் கட்டமாக தென் மாவட்டங்களில் மழை ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கு. முதல் கட்ட மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரைக்கும் இப்போ நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ராமநாதபுரம்,
மழை தொடங்கிவிட்டது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் விட்டு விட்டு நமக்கு தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தென் மாவட்டத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கிறது. இனி வருகிற நாட்களில் மேலும் மழை தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பொறுத்தவரை புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அடுத்ததாக மே 13லேருந்து 17 வரைக்கும் இந்த தேதிகள் மிக மிக முக்கியமான தேதிகள். மே 13லேருந்து 17 வரைக்கும் டெல்டா மற்றும் கடலோரங்களில் கடும் கனமழை புரட்டி போடும். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மே 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க, வட தமிழக கடலோர பகுதிகளிலும் மே 13ஆம் தேதியிலிருந்து 17க்குள்ள மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என வட தமிழக கடலோர பகுதிகளிலும் குறிப்பிட்ட இந்த தேதிகளில் தான் மிக கடுமையான மழை பொழிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். இது நவம்பர் மாதமா இல்லை மே மாதமான்னு கேட்குற அளவுக்கு நிச்சயமான ஒரு மழை பொழிவுகள் தான் இனி வருகிற நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மே 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். முதலாவது தென் மாவட்டம், இரண்டாவது டெல்டா மாவட்டங்கள், மூன்றாவதாக வட தமிழக கடலோர பகுதிகள், கடைசியாக உள் மாவட்ட பகுதிகளிலும் கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் தினந்தோறும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் தினந்தோறும் நீங்கள் மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் நம்ம தென் மாவட்ட பகுதிகளில் தினந்தோறும் மழை பொழிவுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு சொல்லணும் அப்படின்னா 2 தாழ்வு பகுதிகள், ஒன்று வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற தாழ்வு பகுதி, அதே மாதிரி அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிற தாழ்வு பகுதி. இதில் வங்கக்கடலில் உருவாகிறது தாழ்வு மண்டலமாகவும், அரபிக்கடலில் நமக்கு உருவாகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புயல் சின்னமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம், வரலாறு காணாத மழை பொழிவு. ஒரு மே மாதத்தில் இப்படியும் ஒரு மழை வருமா? வரலாற்று சம்பவமாக தான் தமிழ்நாட்டில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். மழையுமே கூட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்று சம்பவம் தான். வருகிற நாட்கள்ல அதிலும் குறிப்பா அடுத்த வாரத்துல மிக கனமழையினுடைய தீவிரம் புரட்டி போடும். இதுவரை இல்லாத மே மாதத்தில் இதுவரை இல்லாத மழை பொழிவு நீண்ட வருடங்களுக்கு பிறகு நமக்கு மே மாதத்துல இந்த அளவுக்கு ஒரு மழை கிடைக்க போகுது. அதனால விவசாயிகள் தொடர்ந்து நீங்க தயார் நிலையில இருந்துக்கோங்க. மேட்டூர்ல இருந்து உங்களுக்கு தண்ணீர் வருதோ இல்லையோ, இந்த மழை பொழிவு குறிப்பாக அடுத்த வாரத்தில் வரக்கூடிய மழை ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவாக அமைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். அதனால கர்நாடகா மாநிலங்களில் தொடர்ந்து, அதே மாதிரி கேரள மாநிலங்களிலும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவாக நம்ம தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு கூடுதல் மழை பொழிவாகவே தொடர்ந்து இப்போ அதிலும் குறிப்பாக கடலோர பகுதிகள் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை வழியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணித்தால் நல்ல ஒரு பலன் தமிழகத்திற்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.